நேற்றைக்கு மரியாதைக்குரிய டிவிகேனுடைய தலைவர் இங்கே பிரச்சார கூட்டத்திலே கலந்து கொண்டு அரசின் மீது பல்வேறு பொய்யான குற்றச்சாட்டுகளை மக்கள் மத்தியிலே சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார். அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம், மறுக்கின்றோம். என்ன குறிப்பாக அவர் பொறுத்த வரைக்கும் மாநில அந்தஸ்தை பற்றி சொல்லியிருக்காரு. 16 முறை மத்திய அரசிற்கு சட்டசபையின் மூலமாக தீர்மானம் இயற்றப்பட்டு டெல்லிக்கு அனுப்பப்பட்டதாக மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அவருடைய அந்த பேச்சிலே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அப்போது மாநில அந்தஸ்து என்பது இன்றைக்கு நேற்றைக்கு வந்த பிரச்சனை அல்ல, இது காலமாக இருக்கின்ற பிரச்சனை. காங்கிரஸ் அரசாங்கம் மத்தியிலே ஆண்ட காலத்திலிருந்து, மத்தியிலும் மாநிலத்திலும் காங்கிரஸ் அரசாங்கம் இருந்த காலத்திலிருந்தும் இந்த கோரிக்கை தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகின்றது. ஏதோ இந்த கோரிக்கையானது இப்பொழுதுதான் மத்திய அரசிடம் வைத்த மாதிரியும் அதை மத்திய அரசு நிறைவேற்றவில்லை என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை மத்திய அரசின் மீது குறை சொல்லுகின்ற ஒரு நிலையிலே அவர் பேசியிருப்பது என்பது கண்டிக்கத்தக்கது. அது மட்டுமில்லாமல் புதுவை மாநிலம் ரேஷன் கடையே இல்லாத மாநிலமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கின்றார். புதுவை மாநிலத்தில் உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், இன்றைக்கு மத்திய அரசினுடைய அனுமதியோடு ஏற்கனவே அரிசிக்கு பதிலாக நேரடி பண பரிமாற்ற முறையின் மூலமாக பணமாக செலுத்தப்பட்டு வந்த நிலையில் பாராளுமன்ற தேர்தல் நேரத்தில் பொதுமக்கள் முதலமைச்சரிடத்திலும் என்னிடத்திலும் நீங்கள் பணத்திற்கு பதில் எங்களுக்கு அரிசியாக வழங்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் மத்திய உள்துறை அமைச்சரிடத்தில் அணுகி நீங்கள் டிபிடி என்ற முறையிலிருந்து புதுவை மாநிலத்திற்கு தளர்வளிக்க வேண்டும், புதுவை மாநில மக்கள் அரிசியாக கேட்கின்றார்கள், எனவே அதை கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்த நேரத்திலே மத்திய அரசானது மக்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுவதற்கு ஏதுவாக அதற்கு ஒப்புதல் அளித்து இந்த திட்டமானது ரேஷன் கடைகள் மூலமாக சிறப்பாக நடந்து வருவதை புதுவை மாநில மக்கள் நன்கு அறிவார்கள். ஆனால் இங்கு அவர் ரேஷன் கடையே இல்லை என்பதைப் போல ஒரு பொய்யான ஒரு பரப்புரையை சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார். தமிழகத்தில் அவருக்கு பேச வாய்ப்பில்லை என்ற காரணத்தினால் கரூர் சம்பவத்திற்கு பிறகு 72 நாட்களுக்கு பிறகு ஏதாவது பேச வேண்டும் என்ற நோக்கத்திற்காக மத்திய அரசின் மீது ஒப்புக்காக ஏதாவது ஒரு குற்றச்சாட்டுகளை கூறிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். அவருக்கு அந்த தகவலை அவர் பேசுவதற்கான அந்த ஸ்கிரிப்டை எழுதி கொடுத்தவங்க முழுமையான தரவுகளோடு எழுதி கொடுத்திருந்தால் அது நன்றாக இருந்திருக்கும். எனவே தவறான தரவுகளோடு அதை அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அதனுடைய உண்மைத்தன்மை அறியாமல் ஒரு தலைவர் என்று வருகின்ற பொழுது ஒரு செய்தியினுடைய உண்மைத்தன்மை அறிந்து மக்களிடத்திலே பேச வேண்டும். அப்படி அதனுடைய உண்மைத்தன்மை தெரியாமல் அடுத்தவர் சொல்வதெல்லாம் கேட்டுக்கொண்டு அப்படியே பேசியிருப்பது என்பது அவருடைய அரசியல் முதிர்ச்சியை காட்டுகின்றது. அரசியல் முதிர்ச்சியின்மையை காட்டுகின்றது. முதலமைச்சரை பாராட்டியும் உங்களோட பிஜேபியை வந்து ஒரு விமர்சிச்சு பேசுகிறேன். இதை எப்படி பார்க்குறீங்க? தேர்தலுக்கான கூட்டணியாக இருக்குமான்னு பார்க்குறீங்களா? அதாவது வந்து மரியாதைக்குரிய விஜய் அவர்கள்
எப்படியாவது தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து என்ஆர் அவர்களை அவர் கூட்டணி கொண்டு செல்லணும்னு முயற்சி பண்ணுறாரு. தமிழகத்தில் காங்கிரஸ் அவர் கூட கொண்டு செல்லணும்னு முயற்சி பண்ணுறாரு, கூட்டணி அமைக்கணும்னு முயற்சி பண்ணுறாரு. புதுவை மாநிலத்தில் அவர் போடுகின்ற எந்த கணக்கும் எடுபடாது.